அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 26ஆம் ஆண்டிற்கான வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றதுங்க. அந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் நிறைய நலத்திட்ட உதவிகள் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளும் மகிழ்ச்சி படும் விதமாக ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு வங்கிகள்ல வச்சிருக்கக்கூடிய நகை அடமான கடன்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 பவுனுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய அனைத்து நகை கடன்களும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த 6,000 கோடி ரூபாயும் பார்த்தீங்கன்னா, யார் யார் தள்ளுபடி பெற்று பயன்பெற போறாங்க அப்படின்றத பத்தின அப்டேட்டுமே தெளிவா துல்லியமா பார்க்க போறோங்க. அதற்காக கிட்டத்தட்ட நமக்கு 6,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாம மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவதற்காக 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம ஏற்கனவே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 1,477 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றின அப்டேட்டுமே தொடர்ந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மெயினாக நம்ம நகை அடமான கடன்களை பற்றின முழு அப்டேட்டுமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான தெளிவான அப்டேட் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமு முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம் அப்டேட் வீடியோஸ்லாம் தொடர்ந்து நமது சேனலில் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. தமிழ்நாடு அரசு சொன்னபடி செஞ்சிட்டாங்களே. ஏற்கனவே இந்த நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே முன்னதாகவே ஒரு அப்டேட்க்கு ஒரு ஸ்கீம் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப நாளாக பெண்டிங்லே இருந்ததுங்க. இப்போ திமுக ஆட்சி முடிய போகிற இந்த நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியாக 2026 தேர்தல் வரப்போகுது. அதன் அடிப்படையில் வச்சு இப்போ அதற்கான வாக்குறுதியா தேர்தல் வாக்குறுதியா 5 பவன் வரை வச்சிருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசே சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதற்காக கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த நகை கடன் பெறுவதற்கு தள்ளுபடி வாங்குவதற்கு தகுதி உள்ள நபர்கள் யார் யாரு, தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எப்படி, என்ன என்ன காரணத்திற்காக தகுதி உள்ளவங்க, என்ன காரணத்திற்காக தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே எல்லா தகவலும் தெளிவாக துல்லியமாக பார்க்கலாங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நகை கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டிருந்த நிலையில் இந்த நகை கடன்கள் வெற்றிகரமாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 6,000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாதன்றதை பார்ப்போம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறது என்னன்னா, அரசாணையின்படி யாரெல்லாம் நகை கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க, அதற்கான காரணம் என்றதை தெளிவா இங்க மென்ஷன் பண்றாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட புது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்குட்பட்டு அவர்களின் நகைக்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான காரணம் என்னன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது வரை
செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நகை கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப ஒரு அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகை கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகை கடன்கள் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல இருந்தா அவங்களுடைய நகை கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதற்கான காரணம் என்னன்றதையும் சொல்றாங்க. 31/3/2021 அப்புறம் நீங்க நகைக்கடன் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு வந்து தள்ளுபடி செய்யப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2021ஆம் ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் மற்றும் குடும்ப அட்டையின்படி இடம்பெற்றுள்ள அவர் தம் குடும்பத்தினருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நகைக்கடன் தொகையை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை கிராமுக்கும் கூடுதல் 40 கிராமுக்கும் கூடுதலாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நீங்க நகைக்கடன் வாங்கியிருந்தீங்க, ஏற்கனவே நீங்க பயிர்க்கடன் வாங்கி அதை தள்ளுபடி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போலி நகைகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை இல்லாம ஆந்திரா, கேரளா, புதுச்சேரி போன்ற மாநிலங்களை சேர்ந்த இந்த ரேஷன் அட்டை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் அட்டையில் முகவரி இல்லாம ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த அட்ரஸ் இருக்கக்கூடிய ஆதார் அட்டை இருந்தாலும் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குங்க. வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய நகைகளை மீட்டு எடுத்துக்கலாங்க. கூட்டுறவு வங்கிகள் வச்சிருக்கக்கூடிய அனைத்து நகைக்கடன்களும், அதுவும் 5 பவுனுக்குள்ள இருக்கணுங்க. இதுதான் ரூல்ஸுங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்கீம் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.